சின்ன வயசில் நடித்த பசங்கள்லாம் தேடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தேட ஆரம்பிக்கும் போது நந்தா படத்தில் ஒரு சின்ன பையன் நடிச்சிருப்பான். அந்த பையன் என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு தெரிய ஆரம்பித்த வினோத் ஆன்மாவில் மறுபடியும் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப எக்ஸலண்ட்டான ஆர்டிஸ்ட். லைஃப்பில் வந்து எல்லா இயக்குநர்களுக்குமே வந்து நாம் நினைக்கிறத வந்து 100% எல்லா நடிகர்களுக்கு வந்து கிடைக்கிறது கிடையாது. அது சில பேர் வந்து உருவாகிட்டு அது 100% நமக்கு கொடுப்பாங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட் வினோத் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுக்கு வருவார். அவருக்கு இப்படி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கிடைச்சதுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த இயக்குநருக்கும் தயாரிப்பதற்கும் வேணும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டெய்லர் சாங்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. இது மாதிரி சின்ன படங்கள் மிகப்பெரிய வெற்றி. கடந்த ஒரு 4-5 வருஷமாகவே இது மாதிரியான படங்களும் ரொம்ப ஃபோக்கஸாக வெற்றி அடைஞ்சிட்டு இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையும் நம்புகிறேன். 3 சாங்குமே 3 வெரைட்டியாக இருக்குது. முக்கியமாக வந்து இந்த படத்தில் வந்து சோமசுந்தரம் ஆரண்ய காலத்தில் அவர் பார்த்து பிரமிச்சுப்பாங்க, என்னடா இவ்வளோ சிறந்த ஒரு ஆர்டிஸ்டாக இருக்காரு, அதுக்கும் லுக்குக்கும் சம்மந்தமே இல்லையே. ஏன்னா கண்டிப்பாக அவர் யாருமே வந்து பாராட்டிருக்க மாட்டாங்க. 2 சாங்கில் அவர் நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக படத்தில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சோமசுந்தரத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ரீக்ரியேட்டர்ஸ், இந்த படத்தில் இருக்கிற எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இப்போ நிக்கில் சார் சொன்னார் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, கலி உங்களுக்கு படம் நீங்கள் வரணும் அப்படின்னாரு. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி அந்த படத்தோட போஸ்டர்ஸ் நம்ம எப்பவுமே ஒரு படத்தோட போஸ்டர்ஸ் பார்க்கும்போதே அந்த படத்தோட குவாலிட்டி தெரியும். அந்த ஆக்சுவலாக நான் சொல்லிட்டு இருந்தேன் என்னோட அசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம், அந்த போஸ்டர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, அந்த படம் ரொம்ப நல்லா ஒரு மாதிரி தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இவங்க என்னை இன்வைட் பண்ணார். ஸோ உடனே நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இங்கே பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டார் கேமராமேன் கதிர் சார் வந்து இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அவர் சுசி சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய கேமராமேன் வந்து ஒரு புது டைரக்டர் நம்பி ஒரு ஸ்கிரிப்டுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்கிரிப்ட் அந்தளவுக்கு அவர் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஒரு சினிமா ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காரு. அவருடைய ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது, இந்த சாங்ஸ் பார்க்கும்போது தெரியுது. ஒரு சின்ன ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் ஆகுது. ஒரு புது விஷயம் இந்த ஸ்கிரிப்டில் இருக்குது அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. இந்த மாதிரி சின்ன படங்கள், இந்த மாதிரி புது ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு புது டைரக்டர் வச்சு ஒரு புது ப்ரொடியூசர் பண்ணுற படங்கள் எல்லாமே நிறைய வந்து பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக வெண்ணிலா கோபிகளோ அது வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஸோ அது மாதிரி இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றியடைங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த ட்ரெய்லர் ப்ளஸ் இந்த சாங்ஸ் பார்க்கும்போது. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட், அந்த படத்தோட ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நான் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. வணக்கம். விஷுவல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆதவ் கண்ணதாசன் பேசிட்டு இருந்தேன். ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குது. சாங்ஸ் கூட இப்போ கமர்ஷியலாகவும் இருக்குது, ரொம்ப ஒரு புது சாங்ஸாகவும் இருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா சாங்குமே லிரிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது எல்லா பாட்டுலேயும். எஸ்பெஷலி இப்போ லாஸ்ட்டாக வெறும் ஆடியோ மட்டும் போட்டாங்க, ஏடா கூடன்னு ஒரு சாங்கு, அதில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது லிரிக்ஸு. எல்லா சாங்கும் நல்லா இருக்குது, அதில் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஸோ இந்த டீம் சக்ஸஸ் பண்ணி திரையுலக உறவுகளோடு, ஊடகத்துறை உறவுகளோடு உரையாட கிடைத்த இந்த காலை பொழுதிற்கு வாய்ப்பளித்த கலியுக படக்குழுவினர் அனைவருடைய வியர்வை துளிகளுக்கும் என் மகற்கு நன்றிகளை அள்ளித்தருகிறேன். நடவு நடும் என் தாய்களுக்கு அது எளிமையானதாக இருக்கலாம், ஆனால் நகரம் சார்ந்து வந்த படித்தவர்களுக்கு அது எளிமையானதன்று. ஆனால் என் தாஜ் நூர், நான் அடிக்கடி அவரிடம் அந்த பாடலை போடுங்கள், அந்த பாடலை போடுங்கள், அந்த பாடலை போடுங்கள் என்று அடிக்கடி கேட்பேன். நான் மெல்லிய இசை பாடல்களை மிக அதிகமாக விரும்பி கேட்பவன். பாடல்கள் எழுதுவதை விடவும் எனக்கு பாடல்களை தேடி தேடி மொழிகளை தாண்டியும் கேட்கக்கூடிய அந்த வெறி பிடித்த ஒரு பிள்ளைதான் அறிவுமதி. அந்த தளத்தில் அந்த ஏதோ ஏதோ அந்த பாடல் என்னை மிகவும் கவர்ந்த பாடல். நீங்கள் எல்லாம் சிறு பத்திரிகை ஆசிரியர்கள், அதில் நீங்கள் ஒரு கடமையை செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு இங்கே கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் காலச்சுவடு அழகர் சாமி பகுதியை அடித்து நொறுக்கி அதை காயப்படுத்தி மகிழ்ச்சி அடைந்தது. நீங்கள் குங்குமத்தில் வழக்கு எண்ணை அடித்து துவைத்து அது சிறந்த படம் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். தயவு செய்து தமிழில் இதையெல்லாம் சிறந்த படம் இல்லை என்றால் வேறு எதை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும்? எனவே இத்தகைய மிகச்சிறந்த படைப்பாளியுடைய உணர்வுகளை எங்களுக்கு தமிழ் சமூகத்தில் இப்பொழுதுதான் மெல்ல மெல்ல நாங்கள் சிறுகதைகள் எழுத தொடங்கி இருக்கிறோம்.
கவிதைகள் எழுத தொடங்கி இருக்கிறோம், திரைப்படங்கள் எடுக்க தொடங்கி இருக்கிறோம். நாங்களெல்லாம் செல்வ சீமான்கள், தாத்தா படித்தவர்கள், பாட்டி படித்தவர்கள் என்ற அந்த குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் இல்லை. நாங்கள் எல்லாம் இப்போதுதான் எழுத்துக்களை பிடித்து கரையேறி ஒவ்வொரு ஊராக ஜெயகாந்தனை பிடித்து, புதுவைப்பித்தனை பிடித்து, இப்படி மெல்ல மெல்ல பாரதி ராஜா போன்ற அந்த பட்டிக்காட்டு மனிதர்கள் எங்களை எல்லாம் இந்த இரும்பு கதவை உடைத்து உள்ளே அழைத்து வரவில்லை என்றால், இசைஞானி இளையராஜா எங்களை உள்ளே அழைத்து வரவில்லை என்றால், நாங்கள் எல்லாம் வெளியே வெறும் விசில் அடிக்கின்ற ரசிகர்களாக மட்டுமே இருந்திருப்போம். இன்றைக்கு நாங்கள் எல்லாம் இங்கே இயக்குநர்களாக, பாடலாசிரியர்களாக, ஒளிப்பதிவாளர்களாக, இயக்குநர்களாக வந்திருக்கிறோம் என்றால் அது சாதாரணமானதன்று. எனவே வழக்கு எண்ணை நீங்கள் விமர்சித்த அந்த பாங்கு மனசாட்சிக்கு எதிரானது என்பதை நான் இங்கே பணிவன்போடு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். எனவே அந்த வழக்கு எண்ணில் வருகிற பாலன் யார்? அவன் எங்கிருந்து எங்கே அழைத்து வரப்பட்டான்? அவனுடைய உடல் சாம்பலாக்கி அவனுடைய உறவினரிடம் கொடுக்கப்பட்ட வலி. அந்த பாலனுடைய மகளாகத்தான் அந்த வழக்கு எண்ணில் ஒரு நாயகி வருகிறாள். அவள் எவ்வளவு புரட்சிகரமான பெண் என்பதை அந்த இயக்குனர் எவ்வளவு நுட்பமாக பதிவு செய்திருக்கிறார். எனவே இத்தகைய மெல்ல மெல்ல துளிர்க்குகிற நம்பிக்கைகளை உங்களை போன்ற இலக்கியவாதிகள் முளையிலேயே கிள்ளி எறிந்து விடுகிற அந்த தாய்மை மனப்பாங்கு அற்ற சிந்தனையில் இனி உங்கள் பேனா அசைய வேண்டாம் என்ற அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த திரைப்படம் வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு ரொம்ப நல்ல படம் கிடைக்க போகுது, ஒரு பெரிய வெற்றி படம் கிடைக்க போகுது. இந்த ரெண்டு காரணத்துக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் சும்மா சாதாரணமாக சொல்லேன், நான் எக்ஸைட் ஆகி பேசுகிறேன். ஏன்னா நான் எங்கிட்ட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட்லேயே தி பெஸ்ட். நான் எப்படி நினச்சேன்னா இஸ் வெரி பயங்கர சென்சிட்டிவான அசோசியேட் யுவராஜ். அதே மாதிரியே படமும் இருக்குது அப்படிங்கும்போது நான் கணிச்சது கரெக்டு தான் அப்படிங்கும்போது ட்ரெயிலர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எந்த படம் தேட்டரில் போய் பார்க்க விரும்புகிறேன். ஆனால் இந்த படத்தை முன்னாடியே பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. எப்படி நான் வடக்கே நடி முன்னாடியே பார்க்கணும். அந்த ட்ரெயிலர் பார்த்துட்டு தயவுசெய்து எனக்கு முன்னாடி காமி எப்படி பாலாஜிட்டு கேட்கணும், அதே மாதிரி யுவராஜிட்டு கேட்டுக்கலாம். தயவுசெய்து எனக்கு தனியாக காமி இந்த படத்தை அப்படின்ற அவ்வளோ எல்லா விதத்துலையும் நல்லாயிருக்கு. அந்த மியூசிக் 3 மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காங்க, 3 மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்கள தனித்தனியாக இப்போ ஒரே தடவை கேட்டதுனால என்னால் தனித்தனியாக பேச முடியல, ஒவ்வொரு வார்த்தையும் பேச முடியல. ஆனால் கேட்டவுடனே எல்லா வார்த்தைகளும் அப்படியே உள்ளே போகுது. உலகமே ரசித்த பொண்ணுங்க அப்படிங்கிற அந்த வார்த்தை நிறைய நிறைய வார்த்தைகள் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படங்க. ஓகேங்க. இந்த ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. டைட்டிலுக்கும் ட்ரைலருக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது. அந்த டைட்டில் ட்ரைலர் பார்க்கும்போது இந்த டைட்டில் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி அது ஒரு விஷயமே போகிறோம், ஒரு விஷயமே ஒரு நல்ல டைரக்டருங்கிறதுக்கு ஒரு அழகான விஷயம். அதை பார்த்தோன்னு நினச்சேன், இப்போ நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சேன் நான். அதே மாதிரி சாங்ஸுங்க கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை, ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணக்கூடிய கேமராமேன். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் புதுசாக வந்திருக்காரு, அவருடைய பாடல்கள் வெற்றி அடையட்டும். இந்த படம் வெற்றி அடைந்தால் அவங்க ப்ரொடியூசரும் அவரும் இன்னும் மேலும் மேலும் படங்கள் பண்ணுவாங்க. இந்த படம் நிச்சயமாக வெற்றி அடையும். இது வெற்றியடைய எல்லாம் இடைவெளி வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தில் பாடல்களை பிடித்த இந்த சந்தர்ப்பம் என்பது மிகவும் மனநிறைவூட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தது. யுவராஜ் அவருடைய சினிமா பின்புலம் பற்றி இன்றைக்குத்தான் எனக்கு தெரியும். அவர் யாரோ ஒரு பையனை கூட தான் என்று பேசிக் கொண்டிருந்தார். இந்த படத்தினுடைய கலையமைப்பு பற்றி கூட நாங்கள் சில நாட்கள் தொடர்ந்து என்னுடைய அலுவலகத்தில் சந்தித்து உரையாடி இருக்கிறோம். அப்போதெல்லாம் அவர் தன்னை பற்றி தான் யார் என்பதை பற்றி எல்லாம் ஒரு சிறு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. முழுக்க முழுக்க தன்னை மட்டுமே நம்பி வந்த ஒரு இளம் இயக்குனர். அத்தகைய இயக்குனருடைய கையில் தான் இன்றைய சினிமாவும் எதிர்கால தமிழ் சினிமாவும் இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த இடத்தில் அவர்களோடு சேர்ந்து வேலை செய்ய கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை நான் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக நினைக்கிறேன். அதே போல அவர் சொன்ன ஒரு விஷயத்திற்கு ஒரே ஒரு பதில் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ் சினிமாவில் எவ்வளவோ குப்பைகள் வருகின்றன. அவர்களோடெல்லாம் நாங்கள் சண்டை போடுவதில்லை. நாங்கள் மணிரத்னத்தோடு தான் சண்டை போட முடியும், கமலஹாசனோடு தான் சண்டை போட முடியும், பாலாவோடு தான் சண்டை போட முடியும். அதே போல் இன்று வசந்த பாலனோ அல்லது என்னுடைய அருமை நண்பர் இந்த வழக்கின் திரைப்படத்தை போன்ற படங்களை நாங்கள் யோசிக்கும் போதும் சரி, தமிழ் சினிமா என்பது அது ஏதோ சலுகை காட்டப்பட வேண்டிய சினிமா அல்ல. தமிழ் இலக்கியம் எப்படி இன்று உலகத்தரத்தில் இருக்கிறதோ அதே போல் உலகத்தரத்தில் தமிழ் சினிமாவை உருவாக்கக்கூடிய இயக்குநர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் இங்கே இருக்கிறார்கள்.
நாங்கள் கேட்பதெல்லாம் நம்மால் வேறு யாரையும் விட சிறந்த படங்களை உருவாக்க முடியும். நாம் நமக்கு நாமே சலுகைகள் காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இன்று தமிழ் சினிமா ஒரு நவீன அலை என்பது ஒரு மிக உக்கிரத்துடன் எழுந்து வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் விமர்சனமும் சுய விமர்சனம் தான் நம்மை இன்னும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். அந்த விதத்தில் எந்தவித சலுகையும் மற்ற மகத்தான படங்களை இன்று நாங்கள் யாரையெல்லாம் விமர்சிக்கிறோமோ அவர்கள் தான் உருவாக்கப் போகிறார்கள். அந்த வகையில் அறிவுமதி அண்ணன் அவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த இயக்குநர்கள் தலை சிறந்த படத்தை உருவாக்குவார்கள். இந்த விமர்சனங்களை உருவாக்கிக் கொண்டு என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். புத்தக கண்காட்சியில் அறிவுமதி அவர்களுடைய கண்ணில் கமலஹாசனுடைய படம் மட்டும் கண்ணில் பட்டது என்பது கமல் மீது அவர் மீது உள்ள ஈடுபாட்டை காட்டுகிறது. எங்கள் பதிப்பகத்தின் சார்பாக 6 கோடி வைத்திருந்தோம். அந்த 6 கோடியில் 1 கோடி கமலஹாசனுடையது. மற்றபடி எஸ் ராமகிருஷ்ணனிலிருந்து ஒரு சுஜாதாவிலிருந்து அத்தனை எழுத்தாளர்களுடைய படங்களும் புத்தக கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்தன. அவர் கமல் மேல் கொண்டிருக்க ஈடுபாட்டை நான் மதிக்கிறேன். அடுத்ததாக இதே வழக்கியல் படத்தை பற்றி என்னுடைய உயிர்மை பத்திரிகையில் சாஜி அவர்கள் தமிழில் மிகச்சிறந்த படம் என்று எழுதிய கட்டுரையை அட்டைப்பட கட்டுரையாக உரிமை வெளியிட்டிருந்தது. எங்களுக்கு எந்த தனிப்பட்ட நோக்கமும் அதில் கிடையாது. நான் ஒரு சினிமா பார்வையாளனாக என்னுடைய அபிப்பிராயங்களை ஒரு எழுத்தாளராக சொல்வதற்கான ஒரு இடம் இருக்கிறது. அதனால் அது மட்டுமல்ல, தமிழில் கடந்த 10 ஆண்டுகளில் வந்த அத்தனை சிறந்த படங்களையும் பற்றி உயிர்மை அட்டைப்பட கட்டுரைகள் வெட்டியிருக்கிறது, அது வெளியிட்டிருக்கிறது. வசந்தபாலனுடைய படங்களாகட்டும், இன்னும் பல இயக்குநர்கள் சுப்பிரமணியம் படமாகட்டும், எந்த படமாக இருந்தாலும் சரி உயிர்மை அதை கொண்டாடி இருக்கிறது. அதனுடைய எழுத்தாளர்கள் அதை கொண்டாடி இருக்கிறார்கள். அறிவுமதி அவர்கள் ஏன் உணர்ச்சி வசப்படுகிறார்கள் என்று இந்த நிமிஷம் வரை எனக்கு புரியவே இல்லை. வழக்கியல் படத்தில் அதை நான் குப்பை என்று சொல்லவில்லை. அந்த படத்தில் எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கின்றன, அதை நான் முன்வைத்திருக்கிறேன். நான் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் எடுக்கக்கூடிய படங்களை பற்றி அந்தந்த சமூகத்தைச் சேர்ந்த எழுத்தாளர்களும் பத்திரிகையாளர்களும் விமர்சிப்பார்கள், கருத்துக்களை முன்வைப்பார்கள். இதை தாண்டி ஒரு சினிமாவை நீங்கள் எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் பத்திரிகைகளுடைய அபிப்பிராயங்களை எதிர்பார்க்காதீர்கள், எழுத்தாளர்களை மேடைக்கு அழைக்காதீர்கள். நீங்கள் தனியாக உங்களுக்கு என்று ஒரு பாதையை வைத்துக் கொண்டு அதை செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.